ஸோ ஒன் மோர் ரிசல்ட் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. இந்த பாருங்க தியரம் 3.3. இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா, லெட் P and Q be rational numbers. So P யும் Q rational numbers such that root Q is irrational if P plus root Q is root of a quadratic equation with real coefficients, then the plus வந்து மைனஸா மாத்திரும் பாருங்க. P minus root Q is also a root of a same equation. இப்போ நம்ம பார்த்த தியரம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரூட்டா இருந்ததுன்னா இட்ஸ் கான்ஜுகேட் இஸ் ஆல்சோ ஏ ரூட். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா பியும் கியூவும் ரேஷனல், இப்போ ரூட் கியூங்கிறது இரேஷனல் ஆயிடுது. ஸோ இந்த நம்பர் டோட்டலா பார்த்தா இது ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ நம்ம 9th 10th படிச்சிருப்போம். திஸ் இஸ் ரேஷனல், திஸ் இஸ் இரேஷனல், டோட்டல் அடிஷன் பார்த்தா டோட்டல் இஸ் இரேஷனல் நம்பர். திஸ் இரேஷனல் நம்பர் ஒரு ரூட்டா இருக்கு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்குன்னா, இந்த இரேஷனலுக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாத்துறாங்க. இஸ் ஆல்சோ a root of a same equation. This also irrational number. இதுக்கு வந்து இங்க ப்ரூஃப் பார்க்கணும் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரூஃப் இது நம்ம எப்படி ப்ரீவியஸ் ப்ரூஃப் பார்த்தோமோ அதே பேட்டர்ன்ல ப்ரூஃப் படிக்கிறது பெட்டர். ஏன்னா கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. சரி நீங்க அதே பேட்டர்ன்ல இந்த ப்ரூஃபை பார்த்துக்கோங்க. ஆனா இந்த ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எப்படி ஒரு ரூட்டை கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு தெரியணும் இல்லை பிளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் எடுத்து செய்யக்கூடிய ரூட்டும் பாசிபிள் உண்டுன்னு சொல்லிட்டு சம்மேஷன் ப்ராடக்ட் போட்டோன்னா நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும். ஸோ அதைத்தான் கீழே இப்போ தியரத்துல பார்த்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே ரிமார்க்கா கொடுக்குறாங்க பாருங்க. The statement of a theorem 3.3 may seem to be a little bit complicated. We should not be in a hurry to make the theorem short by writing. இது எப்படி ஷார்ட்டா எழுதி கொடுக்குறாங்க பாருங்க. For a polynomial equation with rational coefficients, irrational roots occur in pairs. This is not true. So இது வந்து P plus root Q. ஆக்சுவலா இது நீங்க வந்து இந்த ரிமார்க்கோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். P plus root Q இப்படி ஒரு ரூட் இருக்குன்னா P minus root Q is also a root. ஸோ இதுக்கு ப்ரூஃபை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சம்ல அப்ளை பண்ணுவோம். இந்த சம்ல கூட பாருங்க எக்ஸாம்பிள்ல ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் மினிமம் டிகிரி having 2 minus root 3 as a root. So சொல்யூஷனுக்குள்ள பாருங்க, this is a given root, 2 plus root 3 is also a root, then some product equation. ஓகேங்களா? தியரம் 3.4. ஸோ இதுவும் நம்ம சம்முக்குள்ள அப்ளை பண்ணுவோம். 3.2 எக்ஸைஸ் சம்முக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். PQ rational numbers so that root P root Q is a irrational numbers. Further, let one of root P and root Q be not a rational multiple of the other. If root P plus root Q is a root, root P plus root Q is a root of a polynomial equation. So இப்படி ஒரு ஃபார்மட்ல ஒரு ரூட் இருக்குன்னா வேற என்னெல்லாம் ரூட் ஆகக்கூடிய சான்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூட் பியும் பிளஸ்ல இருக்கு, கியூவும் பிளஸ்ல இருக்கா. பியை பாசிட்டிவ்ல வச்சுட்டு கியூவை நெகட்டிவ்ல மாத்துறோம், இது ஒரு ரூட். இப்ப பியை நெகட்டிவ்ல வச்சுக்கிறோம். ஸோ பி ரெண்டையும் நெகட்டிவ்ல வச்சுட்டு கியூ ஒன் டைம் பிளஸ் கியூ இன்னொரு டைம் நெகட்டிவ். ஸோ டோட்டலா பார்த்தோன்னா 4 பாசிபிலிட்டி. இந்த 4மே ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். ஸோ இது வந்து நீங்க ப்ரூஃப் டெக்ஸ்ட் புக்ல ப்ரூஃப் இல்லை, ஆனால் இந்த ரிசல்ட் வந்து சம்முக்குள்ள அப்ளை பண்ணுவோம் எக்ஸசைஸ்ல. அடுத்தது தென் இந்த மாடல்லாம் நீங்க இது பார்த்துக்கிறது பெட்டர். இந்த பாருங்க எக்ஸாம்பிள் 3.14. ஸோ நம்ம நினைப்போம் தியரி பேஸ் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இது ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாங்க, தியரம் கொடுக்கல, எக்ஸாம்பிள். ப்ரூவ் தட் a line cannot intersect a circle at more than 2 points. ஒரு சர்க்கிளையும் ஒரு லைனையும் போட்டு பாருங்க, கண்டிப்பா 2 இடத்துல தான் கட் ஆகும். ஆனா இதை வந்து ஒரு ப்ரூஃபா கொடுக்கணும். இது வரைக்கும் வரும், இது வரைக்கும் வரும். This equation cannot have more than 2 solutions and hence a line and a circle cannot intersect more than 2 points. இது வரைக்கும் அந்த ப்ரூஃப். நம்ம மோஸ்ட்லி சம்முக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இந்த மாதிரி சம்முக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம்.
ஒரு கொஸ்டின் வந்து இப்படி லைனா ஸ்டேட்மெண்டா இருக்கிறத வந்து சம்மாவே நம்ம மோஸ்ட்லி நினைக்கிறது இல்ல. டெஸ்ட்ல கேட்டாங்கன்னா இப்படி ஒரு சம் எங்க இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி பசங்க மைண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, இது வந்து அவுட் ஆஃப் புக் அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் புக் இல்ல, இது புக்குக்குள்ளதான் இருக்கு. ஆனா எப்படி ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எதுக்காக இதை நான் உங்களுக்கு மெயினா சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த நோட் பாத்தீங்களா, கையில டெக்ஸ்ட் புக் பென் தான் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் ஆக்சுவலி இந்த புக்குக்கு நீங்க செகண்ட் செட், லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் செட் நியூ புக்கு. என்ன பாருங்க, a technique similar to the one used in example 3.14. so 3.14 என்னது, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது 3.14. a line cannot intersect a circle at more than 2 points. A technique similar to one used in example 3.14 may be adopted to prove. so first point பாருங்க, two circles, நல்லா கவனிக்கணும், two circles cannot intersect at more than 2 points. ரெண்டு சர்க்கிளை வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போட்டோம்னா கண்டிப்பா அதுவும் மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ல தான் கட் ஆகும், அதுக்கு மேல கட் ஆகாது. அப்புறம் எ சர்க்கிள் அண்ட் எலிப்ஸ். எலிப்ஸ்ங்கிறது இனிமேதான் படிப்போம். நான் இப்போ உங்களுக்கு லைட்டா ஒரு அவுட்லைன் மாதிரி சின்ன ரிசல்ட் கொடுக்குறேன். அண்ட் எலிப்ஸ் கேனாட் இன்டர்செக்ட் மோர் தென் 4 பாயிண்ட்ஸ். இதுவும் கரெக்டானது தான். இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக்குக்குள்ள நோட்ல இந்த 2 லைனை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேடி படிச்சிருக்கவே மாட்டோம், படிக்கிறதுக்கு சான்சஸ் வெரி லெஸ் சான்ஸ். லாஸ்ட் இயர் ஒரு நம்ம கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர், அதாவது இந்த ஹாஃப் அலி ரிவிஷன் அப்படி போகும் பொழுது ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல இது கொஸ்டினா இருந்தது, ப்ரூவ் தட். ஓகேங்களா, ப்ரூவ் தட் எ சர்க்கிள் அண்ட் அன் எலிப்ஸ் கேனாட் இன்டர்செக்ட் அட் மோர் தென் 4 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த எக்ஸசைஸ்ல இல்ல, எக்ஸசைஸ்ல வந்து அந்த பேட்டர்ன்ல வேற கொஸ்டின், லாஸ்ட்ல ஸ்ட்ரைட் லைன் பேரபோலா இருக்கு. எக்ஸாம்பிள்குள்ள போகும் பொழுது லைன் அண்ட் சர்க்கிள் இருக்கு. இப்போ கொஸ்டின் எங்க இருந்து கேக்குறாங்க பாருங்க, இந்த நோட்ல 2 லைன்ஸ்ல இருந்து ப்ரூவ் தட்னு சொல்லி கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது நீங்க இப்போ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுக்குமே ப்ரூஃப் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்ல, வீடியோ லாஸ்ட் இயரே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஆனா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ப்ரூஃப் வந்து நம்மளுடைய இதுல இருக்கு, நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க, பார்த்துட்டு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ரூபேஷ் ஓகே தானா? ஓகே மேம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஓகே. குர்கிரன் ஓகேவாமா? ஓகே மேம். ஏன்னா இப்படி ஒரு லைன் எங்க இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம கொஸ்டின் ஒரு என்ன சொல்றது, அந்த எக்ஸாம் டைம்ல கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா எங்க இருந்தோ கேட்டாங்கன்னு சொல்லிடுவோம், ஆனா புக்குக்குள்ளதான் இருக்கு, ஆனா ப்ரூஃப் இல்ல. ஸோ இதுக்குள்ள ப்ரூஃப் வந்து நான் வீடியோவா அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதுல. அந்த யூடியூப்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க, புரியலன்னா கேட்டுக்கோங்க, அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்போ அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஆனா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. So now we move to 3.2. So in 3.2 totally 5 questions இருக்கு. So எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டினா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த செக்ஷனை முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. If k is real, if k is real, discuss the nature of the root. So இதை தான் நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்தோம். Discuss the nature of the roots of the polynomial equation 2x square plus kx plus k equal to 0 in terms of k. அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய நேச்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கே அப்படின்னா இந்த கேயோடைய வேல்யூ டிபெண்ட் பண்ணி நம்ம நேச்சரை டிஸ்கஸ் பண்றோம். நேச்சர் அப்படின்னு உங்களுக்கு புரியும், நம்ம 10th கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லுவோம். இந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ரூட்ஸ் அல்லது the roots are real and distinct அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த சம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம்.
exercise 3.2. Question 1. If k is real, discuss the nature of the roots of the polynomial equation. So first, the given equation enna? The given equation is 2x square plus kx plus k equal to 0. The given equation is 2x square plus kx plus k equal to 0. So in the equation the coefficient a is 2, x square coefficient b is equal to k, constant c also k. So discriminant அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். Discriminant. So delta note பண்ணுவோம். It is b square minus 4ac. So b square, k square minus 4 into a ஓட பிளேஸ்ல 2, c ஓட பிளேஸ்ல k. It is k square minus 8k. So இதை இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியிருந்தேன்னா காமன் ஃபேக்டரை வெளியிடுங்க, k into k minus 8 கிடைக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் த ஈக்குவேஷன், அதாவது நம்மளுடைய நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனுடைய நேச்சரை கேயை டிபெண்ட் பண்ணி தான் கொடுக்க சொல்றாங்க. நான் இப்போ ஈச் டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டிருந்தேன்னா வி கேட் கே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 8, நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த நம்பர் லைன் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 8. ஸோ லெஃப்ட் வேர்டு போனால் மைனஸ் இன்ஃபினைட், ரைட் வேர்டு போனால் பிளஸ் இன்ஃபினைட், அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 4 கேட்டகரி கீழே இதை டிவைட் பண்ணிக்கலாம். கே ஈக்குவல் டு கே லெஸ் தேன் 0 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பாருங்க. கே லெஸ் தேன் 0ங்கிறது ஒரு ஆப்ஷன். அடுத்தது கே ஈக்குவல் டு 0 அண்ட் கே ஈக்குவல் டு 8. கே ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இல்லை கே ஈக்குவல் டு 8 இருக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது இன் பிட்வீன் 0 to 8ல இருக்கு. கே வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 and 8. அது ஸ்ட்ரிக்ட்லி லைஸ் பிட்வீன் 0 and 8. ஏன்னா நாட் டேக் 0 அண்ட் நாட் டேக்ஸ் 8. ஓகேங்களா? ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்மேட்ல ஒரு ஆப்ஷன். அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் அவுட்வேர்ட் ஆஃப் 8 விட அதிகமாக இருக்கு. ஸோ கே இஸ் கிரேட்டர் தென் 8. இப்படி 4 ஆப்ஷனாக நீங்க கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த நேச்சரை கேயை டிபெண்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஸோ கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல தான் கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பர் லைன்ல இருந்து கேக்கு 4 கேட்டகரியா நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியை கேஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. கேஸ் 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கே இஸ் லெஸ் தென் 0. ஸோ கே லெஸ் தென் 0. இப்போ இந்த இடத்துல லெஸ் தென் 0னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ. எந்த நெகட்டிவ் வேல்யூனாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வி டேக் -1. இப்போ இந்த பிராக்கெட் வேல்யூ நெகட்டிவ் வரும், அவுட் சைட்லயும் நெகட்டிவ். ஸோ 2 நெகட்டிவ் ப்ராடக்ட்ல வரும்போது பாசிட்டிவா மாறிடும். பட் டெல்டா என்ன வருதுன்னா கிரேட்டர் தென் 0 வருது. கே லெஸ் தென் 0. இப்போ டெல்டா வேல்யூ ஆக்சுவலி கே இன்டு கே மைனஸ் 8. திஸ் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 0. அந்த நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது உங்களுக்கு தேவைன்னா இதை காட்டலாம், அதர்வைஸ் அது புரியும். நாட் நெசசரி டு ரைட். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 8 which is greater than 0 when k is less than 0. இப்போ டெல்டா வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரேட்டர் தென் 0னா the roots are real roots. Therefore it has real roots. So it has real roots. இப்போ k less than 0வா இருக்கும் பொழுது k less than 0 the roots real roots. அடுத்து கேஸ் 2 எடுத்துக்கோங்க. k equal to 0 or
k equal to 8. 0 or k equal to 8. So இப்போ நம்ம டெல்டாவை பாருங்க, k into k minus 8. நான் கேக்கு வந்து 0 கொடுத்தாலும் this becomes 0. 8 கொடுத்தாலும் இந்த டேர்ம் 0 ஆகும். 0 into k is 0. இந்த ஆப்ஷன் எடுக்கும்போது டெல்டா வேல்யூ என்னவா மாறிடுது? டெல்டா becomes 0. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0னா நம்ம 10th படிச்ச அதே நேச்சர் தான். The roots are real and equal. Therefore, it has real and equal roots. 0 or 8 இருக்கும் பொழுது k equal to 0 or 8, the roots are real and equal. So, அடுத்து possibility. So, case 3 நீங்க நோட் பண்ணிக்கலாம். k value lies between 0 to 8. So, இந்த ஆப்ஷன் அப்ப நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரை பண்ணி பாருங்களேன். So, டெல்டா வந்து k minus 8. So, நீங்க kக்கு 1 எடுத்துக்கலாம். ஆனா 0வும் 8 எடுக்கக்கூடாது. நான் 1 எடுத்துதான் வச்சுக்கோங்க. 1 minus 8 இங்க வந்து minus 7 வந்துடும். minus 7 into 1 minus 7. But delta value வந்து less than 0 மாறுது. So delta is less than 0. Delta less than 0 na not a real root சொல்லுவோம். That is a imaginary roots. Therefore, it has imaginary roots. Then last option. K is greater than 8. 8 விட greater ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. So delta is equal to k into k minus 8. Suppose we take 9. 9. இங்க 9 minus 8 1 ஆயிடும். 9 into 1 9. இப்போ டெல்டா வேல்யூ வந்து இங்க greater than 0 கிடைக்கும். So that is delta is greater than 0. Delta greater than 0, therefore it has the roots are real. The roots are real. So already நம்ம first one லையும் roots are real கொடுத்திருக்கோம். So wait a minute ma. K less than 0 லையும் we get a real roots. So the ரெண்டையும் combine பண்ணிக்கலாம். K less than 0, K is greater than 8 combine பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துடலாம். So real and distinct roots என்ன ஆப்ஷன்ல சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா? Sudarshan, sorry, Gurkiran and Rupesh. Real and distinct roots. So உங்களுக்கு ஏதாச்சும் ரிசல்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ real and distinct சொல்லுவோம்? ஆமா, discriminant on 0 க்கு அதிகம். Discriminant greater than 0, correct? Yes ma'am, greater than 0. Real roots, real and distinct. Yes தானே? Yes ma'am, different are. Yes, equal to 0 na real and equal. Yes ma'am. ஆமா. கரெக்ட். அப்ப நீங்க வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம டெக்ஸ்ட் புக் பேக் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, புக் பேக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆனா புக் பேக் எனக்கு அந்த கடைசி லைன் கரெக்டா தெரியல. நமக்கு வர ரிசல்ட்டை வச்சு நம்ம ரிசல்ட் எழுதி முடிச்சிடலாம். புக் பேக்ல வந்து என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் k less than 0 நம்பர் லைன்ல இந்த லெஃப்ட் வேர்ட் இதை வந்து ரியல் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் கிரேட்டர் than 8 ஹியர் ஆல்சோ கிரேட்டர் than 0 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் தனி ஆப்ஷனா கொடுக்காங்க. ஆனா ரெண்டுமே சேம் தான்.
அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷன்லாம் கொடுத்த பிறகு சம்மரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். சம்மரைஸ் பண்ணி எழுதுறத -∞ இருந்து ஆர் இப்படி கூட கொடுக்கலாம். k value less sorry yes k value is less than 0 and k value is greater than 8. so இப்படி இருக்கும் பொழுது when k is less than 0, when k is less than 0 and k is greater than 8, the roots are real and distinct. so இந்த ரெண்டையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ equal to 0 equal to 8 when k is equal to 0 or k equal to 8, the roots are real and equal. Then in between 0 to 8, when 0 less than k less than 8, the roots are imaginary roots. The roots are imaginary. So in the mono classification enough. When k less than 0 and k is greater than 8, the roots are real and distinct. And k takes 0 and k takes 8, the roots are real and equal. The k lies between 0 to 8, the roots are imaginary. இதுதான் கரெக்ட்னு தோணுது. புக் பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரியல், லாஸ்ட் ஒனுக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது கரெக்ட் தான். இதுல டவுட் இருக்காமா? குருகிரண் டவுட்? நோ தானே? சுதர்சன் சாரி குருகிரண் புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ரூபேஷ் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிருக்கோம். நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த ஒரு தியரம் நான் ப்ரூஃப் கொடுத்தேன். நீங்க அடுத்த தியரம் வீட்டில் வச்சு ப்ரூவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னா அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. எப்படி லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸ்கூல்ல ஒர்க் கொடுக்குறாங்களா? குருகிரண் எதுவும் தரல மேம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இருக்கா? எஸ் மேம், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து திரும்பியும் இருக்கு மேம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்கும் மேம். எக்ஸாம்னால. ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியா ஃபர்ஸ்ட்? எஸ் மேம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குல்ல அதனால மேம். ஓகே, இந்த 11th உள்ள எக்ஸாம் பெண்டிங் இருக்கு அதுதானே?